ஹாய் சில்ட்ரன்ஸ், இந்த நாளிலும் நாம கற்றுக்கொள்ள போகிற பாடம் விடுதலையாக்கிய தலைவன். பாடபாகம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 31, 5ஆம் அதிகாரம் 1 முதல் 23, 12ஆம் அதிகாரம் 32 முதல் 51, சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 24 முதல் 38 ஆகிய வசனங்கள். இன்றைக்கான மனன வசனம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பாடத்தின் நோக்கம் தேவன் உண்மை உள்ளவர்களை தலைவர்களாக ஏற்படுத்துவார். எகிப்துல அதிபதியாயிருந்த யோசேப்பு இறந்து பல வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல பலுகி பெருகி இருந்தாங்க. அந்த நாட்கள்ல எகிப்துல ராஜாவாயிருந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையா வேலை செய்ய கட்டளையிட்டாங்க. அதனால இஸ்ரவேலர் அடிக்கப்பட்டாங்க, எகிப்தியர்களால கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. கடினமான சூழ்நிலை தான். இப்போ ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுதலை பண்ண நினைச்சாங்க. அதற்காக தேவன் மோசேயை ஒரு தலைவனாக தெரிந்து கொண்டாங்க. ஏற்கனவே 40 வருடங்கள் பார்வோன் குமாரத்தியால வளர்க்கப்பட்டார் இந்த மோசே. இஸ்ரவேலன் ஒருவனுக்காக ஒரு எகிப்தியரை கொன்று போட்டபடியால பார்வோனுக்கு பயந்து எகிப்திலிருந்து தப்பி ஓடினாங்க. இப்போ 40 வருடங்களாக வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்க. அங்க எத்ரோவின் மகளான சிப்போராளையும் திருமணம் செய்தாங்க. ஒரு நாள் எரிகிற முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசையோடு பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து அழைத்து வரும்படி கூறினாங்க. 40 வருடங்களாக தேவன் மோசேயை ஒரு நல்ல தலைவனாக உருவாக்கி இருந்தார். மோசேயை போல நம்மையும் ஏற்ற நேரத்திலே தேவன் பயன்படுத்துவாங்க. தேவன் மோசேயோடு அன்பாக பேசி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. ஆனாலும் மோசே எகிப்துக்கு போக பயந்து தனக்கு திக்குவாய் என்றும் பேச தெரியாதவன் என்றும் வேற யாரையாவது அனுப்பும்படியும் தேவனிடம் கூறினாங்க. உடனே தேவன் மோசேயினுடைய அண்ணன் ஆரோனை அழைத்து செல்லும்படி கூறினார். இப்போ மோசே தேவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் மாமா எத்திரோவின் அனுமதியும் வாங்கி கொண்டு தன் மனைவி பிள்ளைகளோடு எகிப்திற்கு போக புறப்பட்டாங்க. போகிற வழியில சிப்போராள் தன் குமாரனுக்கு விருத்த சேதனம் செய்த பின்பு மோசேயிடம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று கூறினார். தேவனுடைய திட்டப்படியே மோசே வழியில ஆரோனையும் சந்தித்தார். ஆரோனும் தேவ பர்வதத்துல மோசேக்கு எதிர்கொண்டு வந்து அவனை முத்தம் செய்தாங்க. அங்கிருந்து ஆரோனும் மோசேயும் தேவனுடைய சித்தப்படி எகிப்துக்கு வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களிடமும் தங்களை தேவன் தான் அனுப்பினார்னு நம்பும்படி சில அடையாளங்களை செய்தாங்க. அது என்னன்னா, மோசேயும் ஆரோனும் தங்கள் கோலை சர்ப்பமாக மாற்றினாங்க. கைய மடியில போட்டு அதை உறைந்த மலையின் வெண்குஷ்டம் போலவும் மாற செய்தாங்க. பின்பு மோசே தன் கோலால நைல் நதி அடித்த போது தண்ணீர் இரத்தமாக மாறி போனது. இந்த அடையாளங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்த போது தேவனை நம்பினாங்க. இப்போ மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட 3 நாள் பிரயாணம் பண்ணும்படி அனுமதி கேட்டாங்க. ஆனா பார்வோன் அவர்களை பார்த்து, யார் அந்த தேவன்? கர்த்தரை நான் அறியேன், அதனால இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுவதில்லைன்னு சொன்னாங்க. இப்போ பார்வோனோ இஸ்ரவேல் ஜனங்களின் வேலைகளை கடினமாக்க கட்டளையிட்டாங்க. செங்கல் அறுக்க தேவையான வைக்கோலை கொடுக்காம தாங்களே சேகரிக்கும்படியும் சொன்னாங்க. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டாங்க. எகிப்தியரால மீண்டும் கொடூரமான முறையில அடிமைப்படுத்தப்பட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்துல போய், மது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறதன்னு கேட்டாங்க. உடனே பார்வோன், நீங்க சோம்பலா இருக்கிறீங்க, போய் வேலையை செய்யுங்க, உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, நீங்கள் கணக்கின்படியே செங்கலை அறுத்து தீர வேண்டும்னு கட்டளையிட்டாங்க. அவர்கள் மோசேயை பார்த்து இத சொன்ன போது மோசே தேவனிடம் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதுன்னு முறையிட்டாங்க. கர்த்தர் மோசேயின் மூலமாக வல்லமையாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. எகிப்து தேசம் முழுவதும் வாதைகளை ஒன்றின் பின் ஒன்றாக அனுப்பினாங்க. அதில் சிலவற்றை மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையால செய்தனர். ஆனால் பலவற்றை அவர்களால செய்ய முடியல. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னால அவர்களால நிக்க முடியாம குழம்பி போனாங்க. தேவன் மோசேயின் மூலமாக முதலாவது 9 வாதைகளை அனுப்புனாங்க. இதனால வேதனை வரும்போது மட்டும் ஜனங்களை விடுதலை செய்வேன்னு சொல்லும் பார்வோன் வாதை நின்றவுடன் விடுதலை செய்வதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியல. ஆகவே தேவன் 10வது வாதையாக தலைப்பிழை சங்காரம் என்ற வாதையை அனுப்புனாங்க.
அதாவது மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரை முதல் பிறந்த பிள்ளை மரணம் அடைவதுதான் அது. இந்த வாதையிலிருந்து காக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பழுதற்ற 1 வயது ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை வீட்டு வாசலின் நிலைக்கால்களில் பூச வேண்டும் என்றும் கட்டளையிட்டாங்க. அதன் மாம்சத்தை நெருப்பிலே சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்கணும்னு சொல்லி இதுவே கர்த்தருடைய பஸ்கா என்றும் தேவன் கட்டளையிட்டாங்க. அந்த பஸ்காவை புசிக்க தேவன் சில நிபந்தனைகளையும் கொடுத்தாங்க. அன்று ராத்திரி பிசைந்த புளிக்கு முன்னாடி அப்பங்களாக சுட வேண்டும் என்றும், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகளை முறிக்க கூடாது என்றும், அந்நியனும் கூலியாலும் பஸ்காவை புசிக்க கூடாது என்றும் கட்டளையிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க மட்டும்தான் புசித்தாங்க. இது இஸ்ரவேலர் விசேஷமாக ஆசரிக்கக்கூடிய பஸ்கா பண்டிகை ஆயிற்று. அன்று இரவுல தேவன் தூதனை அனுப்பினாங்க. யார் யார் வீடுகள்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படவில்லையோ அவர்கள் வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை இறந்து போனது. அன்றைய தினமே பார்வோன் மோசேயிடமும் ஆரோனிடமும் நீங்கள் சொன்னபடி உங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று கூறி அவர்களை துரத்தியே விட்டாங்க. இஸ்ரவேலர் தேவன் சொல்லியிருந்தபடி எகிப்தியரிடம் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டு வாங்கி அவர்களை கொள்ளையிட்டாங்க. இஸ்ரவேலர் 430 வருடங்கள் எகிப்துல வாழ்ந்தாங்க. இப்போது மிருக ஜீவன்கள் இன்னும் பல பொருட்களோடும் மிகவும் மகிழ்ச்சியோடும் யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு ராமசேசை விட்டு சுக்கோத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அவர்களில் ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. நாமும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் நித்திய மரணத்தை பெற்றுக் கொள்ளாதபடி தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல ஒரு பாவமும் செய்யாது இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார். இதனாலதான் நாமும் மரண தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த மோசேயை தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் வழிநடத்தும் தலைவராக தெரிந்து கொண்டார். நாமும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மையும் அழிவிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவனுடைய பெரிய திட்டங்களை நம் மூலம் நிறைவேற்றுவார். நாமும் அநேக அற்புதங்களை காண செய்வார். ஆமேன்.